விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. எம்ஜிஆராக இன்னொரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். கருணாநிதியினுடைய ஆட்சியை விட எத்தனையோ மடங்கு சிறந்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி. இவரை போல நான் பெரிய விவேகம் உள்ளவன், அரசியல் தெரிந்தவன் என்று கருணாநிதி பீத்திக் கொள்வதல்ல போல அவர் பீத்திக் கொள்வதில்லை. ஆகவே விஜயெல்லாம் என்ன செய்ய முடியும்? விஜய் இன்னொரு விஜயகாந்த். காமராஜனுடைய தகுதியும் தலைமையும் வேறு. ஆக அவர் 2வது இடத்துக்கு வந்தார். 3வது இடத்துக்கு கருணாநிதி போய்விட்டார். முதலில் எம்ஜிஆரால் 3வது இடத்திற்கு அனுப்பப்பட்ட கருணாநிதி அதோடு அரசியலை விட்டு வெளியே இருக்க வேண்டும். காமராஜர் தொடர்ந்து இருந்திருந்தால் மாற்றுக் கட்சியாக காமராஜர் இருந்திருப்பார். வேங்கி வயலில் குடிநீரில் மலம் கலக்கப்படுகிறது. அது பெரிதாக தெரியவில்லை நம்முடைய திருமாவளவனுக்கு. உன்னுடைய ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் உன்னோடு நான் ஏன் கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய மக்கள் இன்னமும் இழிவுபட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்க முடியவில்லை அவரால். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மேடையில ஏதாவது ஒரு விஷயம் பேசினா அந்த விஷயத்தை எல்லாரும் பேசுறாங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு இவ்வளவு மவுஸ் இருக்க கண்டுதானே எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எல்லாருக்கும் கூட்டம் காசு கொடுத்து திரட்டப்படுகிறது. இவருக்கு கூட்டம் தானாக வருகிறது. இந்த கூட்டம் நடிகர்களுக்கு தானாக வரும். எம்ஜிஆர் ஐயாக்கு வந்ததாங்க. ஆமா. தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் நான் கேட்க போறேன். விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. எம்ஜிஆராக இன்னொரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். பிறப்பிலேயே பரோபகாரியாக இருக்க வேண்டும். சரி. மக்களோடு இணங்கி சமமாக பழகுகின்றவராக இருக்க வேண்டும். வறுமையில் அடிபட்டு வந்து வறுமையை வளமான காலத்திலும் நினைப்பவராக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சு. ஆட்சியில் அவருடைய ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் போல கருணாநிதியுடைய ஆட்சியில் இல்லை. அவர் சத்துணவு கொடுத்தார் என்பது இருக்கட்டும், இடஒதுக்கீட்டு கொள்கையில் கூட ஒரு மாறுதல் கொண்டு வந்தார். வசதியானவன் ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றவனெல்லாம் வசதியாகிவிட்ட பிறகு நீ வரிசையை விட்டு ஒதுங்கு, மற்றவன் அந்த இடத்தை அடையிறது. ஓன் ஜாதியிலேயே உள்ள மற்றவன் அந்த இடத்தை அடையட்டும், வேற யாருக்கும் அதை மாற்றி கொடுக்க போவதில்லை. ஆகவே வசதி ஆனதே நீ இன்ஜினியர் ஆகிவிட்டா, டாக்டர் ஆகிவிட்டா, சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டா, அப்புறம் நீ ஒதுங்கு வரிசையை விட்டு. அப்புறம் வரிசையில் பின்னாடி நிற்கிறவங்க கூட நகலும். அப்போ தான் வரிசை நகலும், அடுத்தடுத்த வரலாம்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். கருணாநிதி போட்ட சத்தத்தில் அவர் அந்த சமயம் பார்லிமெண்ட் தேர்தலில் வேறு தோற்றோன்னு அவர் விட்டுட்டார். ஆகவே ரொம்ப புதுமையான கருத்துக்கள், புதுமையான திட்டங்கள், ஈழத்திற்கு மாபெரும் ஆதரவு. எத்தனையோவற்றில் எம்ஜிஆர் ஒரு படிக்காத சாதாரணமான இயல்புகள் உடைய தன்மையில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர். சிறந்த ஆட்சியாளர். என்னுடைய கருத்து ராஜாஜி காமராஜரை நீக்கிவிட்டு பார்த்தால் எம்ஜிஆர் ரொம்ப நல்ல ஆட்சியாளர். அவர்கள் வேறு போக்கு. அவர்களுடைய தூய்மை, அவர்களுடைய அரசியல் சிந்தனைகள், ஒரு முனிவனை போன்ற நடவடிக்கைகள், அதெல்லாம் வேறு. அதை விட்டு திராவிட இயக்க ஆட்சியில் அண்ணா கொஞ்ச காலம்தான் இருந்தார். எம்ஜிஆருடைய ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி. அவரால் தான் உயர்கல்வி வளர்ச்சி அடைந்தது என்பது இந்த ஸ்டாலினுக்கு புரியாது. இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கிறது என்றால், அமெரிக்காவுக்கு இவ்வளவு பேர் போகிறார்கள், அந்நிய செலாவணி நிறைய தமிழ்நாட்டுக்கு வருகிறது, புதுவையில் போன்ற கிராமங்களுக்கு கூட வருகிறது என்று சொன்னால், அது எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்ட உயர்கல்வி நிலையங்கள். அதை கட்டுவதற்கு போதுமான பணம் தன்னுடைய அரசில் இல்லை என்றவுடன் தனியாரை கூப்பிட்டு நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள், இடம் மட்டும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஜேபிஆரிலிருந்து இந்த சண்முகத்திலிருந்து எல்லாரையும் கல்லூரி நிறுவனர்களாக ஆக்கிவிட்டு, அவர்களிடமெல்லாம் போதிய வசதி இல்லை, இருந்தாலும் அந்த வசதிகளை வைத்துக்கொண்டு தொடங்குங்கள் என்று தொடங்கிவிட்டு பிறகு பெரிய நிறுவனங்களாக அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் பெரும் பணக்காரர்களானார்கள். ஆனால் மாணவர்கள் நிறைய படித்தவர்களானார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நலன், மாணவர்களுக்கு மாணவர்களின் கல்வி தகுதி, இவை காரணமாக வெளிநாட்டுக்கு செல்லவும் நிறைய அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கவுமான உயர்கல்வியின் சிறப்பு எம்ஜிஆர் வந்தது. ஆக எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதற்கு இவருக்கு எல்லாம் என்ன? விஜய்க்கு எல்லாரும் எம்ஜிஆர் தானே சொல்றாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு அந்த இப்போ ஒரு மதுரையில் நடந்த மாநாடுல பாத்தீங்கன்னா கருணாநிதியுடைய ஆட்சியை விட எத்தனையோ மடங்கு சிறந்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி. ஆமா, இவ்வளவுக்கும் அவர் ரொம்ப அரசியல், இவரை போல நான் பெரிய விவேகம் உள்ளவன், அரசியல் தெரிந்தவன் என்று கருணாநிதி பீத்திக் கொள்வதல்ல போல அவர் பீத்திக் கொள்வதில்லை. பல பேரை வைத்துக் கொண்டு அவர்களுடைய யோசனைகளை கேட்டு தன்னறிவு கொண்டு முடிவுகளை எடுத்து. ஆகவே விஜயெல்லாம் என்ன செய்ய முடியும்? விஜய் இன்னொரு விஜயகாந்த். அதுதான் என்னுடைய கருத்து. விஜயகாந்த் 3வது அணி அமைத்தார். 13% வாக்குகளை பெற்றார். 10 பேரை ஆளுயர மாலை போட்டு சுவரொட்டிகளில் நிறுத்தி வைத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட போகிறோம் என்று சொன்னார்.
வெதர் ஐ ஷுட் பி எ கிங் ஆர் எ கிங் மேக்கர் என்று கேட்டார். எல்லாரும் சொன்னார்கள் யூ ஷுட் பி எ கிங் நாட் எ கிங் மேக்கர் என்று சொன்னார்கள். சரி நானே அரசனாகி விடுகிறேன் என்று ஆனார். பிறகு 13% வாக்குகள் தான் வந்தது. அந்த கட்சி தோற்றது. வரக்கூடாத இன்னொரு கட்சி வருவதற்கு அது காரணமானதே தவிர இல்ல அந்த மாதிரி அவரை யூஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை இவர் வாக்குகளை பிரித்ததன் மூலம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தது. அம்மாவே ஒரு தரம் பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்றதற்கு என்னுடைய விஜயகாந்த் தனித்து நின்று வாக்குகளை பிரித்தது காரணம். அம்மா அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டார்கள். நாம் இயற்கையாக பெற வேண்டிய வெற்றியை இந்த விஜயகாந்த் தடுத்து விட்டார் என்று ஒரு முறை சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில். அதனால் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது விஜய் இந்த வேலையை செய்ய போகிறார். விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் செய்து பிறகு அவர் எப்பொழுது அதிகாரத்திற்கு வருகிறார் என்றால், அம்மாவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்த பிறகுதான் 28 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராகிறார். கருணாநிதியை கீழே தள்ளுகிறார். முதலாவது இடத்தில் அம்மா, 2வது இடத்தில் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த், 3வது இடத்தில் கேவலமாக கருணாநிதி. இந்த நிலையை 2 தடவை திமுக அடைந்தது. ஒன்று எம்ஜிஆர் பிரிந்து வந்து மாயத்தை அவரை நிறுத்தி திண்டுக்கல்லில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த போது எம்ஜிஆர் 51% வாக்குகளை எடுத்தார். இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 49% வாக்குகளை பெற்றன. 2வது இடத்துக்கு தலைவர் காமராஜ் வந்தார். அவர் சிறந்த தலைவர். அவர் தோற்றதற்கான காரணங்கள் அவர் சார்ந்தவை அல்ல. மக்கள் மாற்றங்களை விரும்புகிறார்கள், ஏதோ ஒன்றை நினைக்கிறார்கள், அதன் காரணமே தவிர காமராஜனுடைய தகுதியும் தலைமையும் வேறு. ஆக அவர் 2வது இடத்திற்கு வந்தார். 3வது இடத்துக்கு கருணாநிதி போய்விட்டார். முதலில் எம்ஜிஆரால் 3வது இடத்திற்கு அனுப்பப்பட்ட கருணாநிதி அதோடு அரசியலை விட்டு வெளியே இருக்க வேண்டும். காமராஜர் தொடர்ந்து இருந்திருந்தால் மாற்றுக் கட்சியாக காமராஜ் வந்திருப்பார். கண்டிப்பா. காமராஜ் இல்லை. ஆகவே அவர் இறந்து போன பிறகு காங்கிரஸ் தேய்ந்து விட்டது. மீண்டும் கருணாநிதி அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி விஜயகாந்த் இறந்து போய் அவர் தேய்ந்து போன கட்டத்தில் மீண்டும் கருணாநிதியினுடைய கட்சி 2வது இடத்திற்கு வந்தது. வரலாற்றில் 2 முறை 3வது இடத்திற்கு போய் வெளியேற வேண்டிய கட்சி 2 முறையும் அந்தந்த தலைவர்கள் இறந்து போய்விட்ட காரணத்தினாலே மீண்டும் 2வது இடத்திற்கு வர கருணாநிதியால் முடிந்ததே தவிர, இல்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸில் திமுக இருந்திருக்காது. இப்பொழுது திமுகவும் அதிமுகவும் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஒருவருக்கொருவர் மாறிய அரசியல் நிலைப்பாடு என்று, அந்த நிலைமை இருந்திருக்காது. கருணாநிதி குவிட் த பாலிடிக்ஸ். அவர் ஹி கேம் தேர்ட். அது அந்த நிலையெல்லாம் 2 தடவை வந்து அரசியலில் அவருக்கு காலம் உதவியது. அதன் காரணமாக காமராஜரும் போய்விட்டார். பிறகு விஜயகாந்தும் தொடர்ந்து வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டு உடல் நலம் கேடுவிட்டு அவரும் போய்விட்டார். ஆனால் இப்பொழுது என்ன அரசியல் நடக்கிறது என்றால், விஜயகாந்த் மனைவி 0.5% ஓட்டை வைத்து கொண்டு 0.5%, 200 பேர் ஓட்டு போட்டால் ஒருவன் ஓட்டு போடுகிறான். சமம். ஒரு ஓட்டுக்கு சமம். ஒரு ஓட்டுக்கு சமம். 100 பேர் அரை ஆள் தான் ஓட்டு போடுகிறான். 0.5% ஓட்டை வைத்து கொண்டு 10 எம்எல்ஏ கேட்கிறார், ஒரு ராஜ்யசபா கேட்கிறார். நான் கேட்கிறேன், நீ 50 எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா 5 ராஜ்யசபாவும் கேட்கு. தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் திமுகவிடம் கேட்பது, அதிமுகவிடம் கேட்பது, எவன் தருகிறானோ அவன் பக்கம் நின்று கொள்வது, அப்புறம் மாற்றானை விமர்சிப்பது என்பது நல்ல அரசியல் இல்லை. சரி, இந்த நாடு கருணாநிதி குடும்பத்தால் கேள்விட்டான். அப்படியானால் எப்பொழுதும் இந்த பக்கம் நில். இவன் இடம் தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி. இவங்க நடுநிலையா யாராவது கொடுங்க. நடுநிலையா இருந்தா உனக்கு என்ன? அப்புறம் திமுக கொடுத்து விட்டால் அதிமுக ஆட்சி தகுதி அந்த பக்கம் போவோம் நிக்கிறாங்க. அப்படின்னு நின்னா, ஆமா, அப்படித்தான் நிற்கிறார்கள். திமுகவிடம் பேரம் பேசுகிறார்கள், அதிமுகவிடம் பேரம் பேசுகிறார்கள். அது ஒரு சரியான அரசியல். நல்ல அரசியல் இல்லையே. நாங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், திமுக அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய எல்லா கேடுகளுக்கும் திமுக அடிப்படை என்று கருதுகிறோம். ஆகவே அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நாம் சார்ந்திருக்கிற கூட்டணி வென்றாலும் சரி, வெல்லாவிட்டாலும் சரி, அல்லது நமக்கு அவர்கள் இடம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, இதுதான் நிலைப்பாடு. இவர்களுக்கு திமுக கொடுத்தால் அதிமுக வரக்கூடாது என்பார்கள், அதிமுக கொடுத்தால் திமுக வரக்கூடாது என்பார்கள். என்றால் இவர்களுக்கு யார் ஆண்டாலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு. நமக்கு அப்படி அல்ல. திமுக குடும்பம் அகற்றப்பட வேண்டும். திட்டமான நிலைப்பாடு இருக்கின்ற. ஐயா, அதைத்தான விஜயம் சொல்றாரு, திமுக குடும்பம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதான சொல்றாரு. சொல்லட்டும். பிரேமலதா 2 பக்கமும் பேரம் பேசக்கூடாது. அப்படின்னா அப்புறம் திமுக கொடுத்த பிறகு இவர்கள் தான் ஆள தெரியாதவர்கள், மோசமானவர்கள் என்று சொல்வது. பிறகு இந்த பக்கம் கொடுத்து விட்டால் ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வது. ஆக நம்முடைய பேச்சு மதிப்பற்று போய், அது சரியில்லாத ஒரு அரசியல், மதிப்பற்று போய்விடும். அந்த அரசியலை பிரேமலதாவுக்கு தெரியவில்லை. அவர்கள் செய்கிறார். ஒரு பக்கம் நிலையா நிக்கணும், ஒரு பக்கம் நிலையாக நிற்க வேண்டும். கெட்டதுக்கு துணையாக திருமாவளவன் இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன, வைகோ இருக்கிறார்,
ஏன்னா கெட்டதின் பக்கமே நின்று விடுகிறார்கள். அவங்க தப்புன்னு சொல்லவே இல்லையா? அது தப்பு சொல்ல கிடையாது, மாட்டார்கள். நாங்க அங்கதான் இருக்கோம். அதோடு சேர்ந்து தாளம் அடிப்பார்கள். பிறகு அவர் முழுகுகிற போது இவர்களும் முழுகுவார்கள். அது வேறு. ஆனால் இந்த அரசியல் சரியில்லாத அரசியல். 2 பேரில் யார் இடம் கொடுப்பார்களோ அவர்களோடு சேருகிறேன் என்று யார் அரசியல் நடத்தினாலும் அது தகுதியற்ற. இத மக்கள் தானே புரிஞ்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி சொல்றது தவறு அப்படிங்கறத மக்கள் தான் புரிய வைப்பதற்கு தான் நம்ம போல இடைத்தட்டு அரசியல்வாதிகள். கண்டிப்பா மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் தான் பெய்யுது. அவர்களுக்கு அரிசி வேண்டும், புளி வேண்டும், பருப்பு வேண்டும், உளுந்து வேண்டும், இதுதான் பிரச்சனை. அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்களுக்கு புரிய வைப்பது தான் மற்ற கட்சிகளுடைய வேலை. அதனால் எந்த நாட்டில் தகுதியுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் மக்களை நன்றாக வளர்த்தெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வார்கள். எந்த நாட்டில் மோசமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் மக்களை விட கீழாக மக்களை மேலும் கீழ்நிலை கொண்டு வருவார்கள். சரி, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல்வாதிகள்? தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளே இல்லை. வேங்கி வயலில் குடிநீரில் பணம் கலக்கப்படுகிறது. அது பெரிதாக தெரியவில்லை நம்முடைய திருமாவளவனுக்கு. உன்னுடைய ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் உன்னோடு நான் ஏன் கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய மக்கள் இன்னமும் இழிவுபட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்க முடியவில்லையே அவரால். ஏன் கேட்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். 4 சீட்டு 2 சீட்டு தருகிறார்கள். அப்புறம் அந்த 4 சீட்டு 2 சீட்டு போதுமாயா? போதும் என்று நினைக்கிறார்களே. அப்புறம் கொஞ்சம் பணம் தருகிறார்கள். அப்புறம் போதும். யாரு நமக்கு சீட்டு தர்றா, யாரு நம்மளை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறா, பார்லிமெண்ட்டுக்கு போனா பார்லிமெண்டேரியன் பெரிய சங்கதியாக. அப்ப பார்லிமெண்ட்ல போய் நிக்கிறது தான் பெருசு, மக்களோட நலன் பெருசு கிடையாது. மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாமா அப்படி நினைக்கிறார்கள். அரசியலுக்கே வர, அதாவது ஆட்சி பீடத்திலே ஏறாமல் அதிகாரத்தோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர். கண்டிப்பா கண்டிப்பா. தேவரை நீங்கள் துணை முதலமைச்சராகுங்கள். காங்கிரஸ் நீங்கள் இருந்து வளர்த்த நிறுவனம், சுதந்திரம் நீங்கள் பாடுபட்டு வந்தது. ஆகவே காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. நீங்கள் துணை முதலமைச்சராகிறீர்கள். நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிறேன். பிறகு மாறுதல் வருகின்ற போது மற்ற மாறுதல்கள் நிகழட்டும் என்று தேவரை அழைத்த போது நான் என் பொறுப்பிலேயே வந்து கொள்வேன், நீ எனக்கு கொடுத்து நான் வர வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார். அதெல்லாம் அந்த மனிதர்கள் தனி பிறப்பு. அது அந்த பதவி ஒரு பெரிய பதவியாது. அரசியல்வாதிகள் ஆசைப்படுறாங்க. பதவி பதவி பதவியை வைத்து பணத்தை வைத்து வசதி என்ன சைபர் 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 சைபராக ஒவ்வொருத்தனும் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு மந்திரியும் வைத்திருக்கிற பணத்துக்கு 1800 கோடி ரூபாய் நேரு அவர் வீட்டிலிருந்து கணக்கு எடுத்திருக்கிறார்கள். இப்படியே போனால் என்ன இருக்க போறோம்? 5 கலெக்டர்கள் ஆற்று மணலை 38,000 கோடிக்கு சுரண்டி விட்டார்கள் என்று வழக்கு. அது ஒரு வழக்காதான் இருக்கு. அது ஒரு கேள்வியா தான் இருக்கு. அது ஒரு முடிவுக்கு வரலையே. புரியாது. விஜய், நான் கேட்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் மாறிவிடும், வானம் மும்மாறி பொழியும், அரசியல்வாதிகள் எல்லாம் சிறைக்கு போய் விடுவார்கள். அதெல்லாம் ஒன்று நடக்காது. இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி, இன்றைக்கு இருக்கிற ஆட்சி முறையின்படி ஊழல் செய்கிறவன் கையிலேயே அதிகாரம். அவன் என்ன அவன் மீது வழக்கு போட்டுக்கொள்வானா? அவனே அவனுடைய கருத்தை அறுத்துக் கொள்வானா? அதனால தான் ஊழல் ஒழிக்க முடியலை. நம்முடைய நீதிமன்றங்கள் போதாதவை. ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஊழல் நம்முடைய நீதிமன்றங்கள் போதாதவை. வாய்தாவாக போட்டுக்கொண்டு 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்தும். 30 ஆண்டு இவன் இருக்க மாட்டான். எல்லாவற்றையும் அனுபவித்து வைப்பாட்டி வைத்து அரண்மனை கட்டி எல்லாம் அனுபவித்து விட்டு இவன் 25 ஆண்டுகளில் போய்விடுவான். அப்புறம் இவன் வைத்து விட்டு போன சொத்தை இவன் குடும்பம் ஆடும். அவனை சிறைக்கு அனுப்புவது 4 பேர் தான் போயிருக்கிறார்கள். சசிகலா போனார், லல்லு பிரசாத் போனார், சவுட்டாலா போனார். 4 பேர் தான் எனக்கு தெரிய போயிருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் நிம்மதியாக ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு வழக்குகளை நடத்தி கொண்டே இருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் நடத்துவார்கள். கீழ் நீதிமன்றத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு வரையிலும் அது போவதற்கு 30 ஆண்டுகள் ஆகும். இவன் இருக்க மாட்டான். இவன் 50-60 வருடத்தில் மந்திரியாக இருப்பான். இவன் போய் சேர்ந்து விடுவான். இவன் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு போய் இவனுடைய குடும்பம் அனுபவிக்கும். இந்த ஜனநாயகம் என்பது ஒரு யூஸ்லெஸ் டெமோக்ரஸி. ஐயா, ஒரு விஷயம் கேட்குறேன். அப்போ இப்போ எல்லாரும் என்னன்னா ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பேசுற அந்த விஷயத்த கேட்குறேன். என்ன விஷயம் யாரு பேசினாலும் யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மேடையில ஏதாவது ஒரு விஷயம் பேசினா அந்த விஷயத்த எல்லாரும் பேசுறாங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு இவ்வளவு மவுஸ் இருக்க கண்டுதானே எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, ஒன்றுமில்லாத தகரடப்பாவை போட்டு உருட்டி கொண்டே இருக்கிற போது அது வெறிஞ்சத்தம் தான் என்று ஒருவன் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அது ஒன்றும் ஆக்கபூர்வமான சத்தம் இல்லை, வெறிஞ்சத்தம் தான் என்று சொல்ல வேண்டியிருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எல்லாருக்கும் கூட்டம் காசு கொடுத்து திரட்டப்படுகிறது. சரி, இவருக்கு கூட்டம் தானாக வருகிறது. இந்த கூட்டம் நடிகர்களுக்கு தானாக வரும். எம்ஜிஆர் ஐயாக்கு வந்தது. ஆமா, எம்ஜிஆருக்கு ஒரு ரயிலில் சென்னையிலேருந்து மதுரைக்கு புறப்பட்டு போனார். எல்லா ஊர்களையும் ரயிலில் நிறுத்தினார்கள் அவரை பார்ப்பதற்காக. அப்புறம் அடுத்த நாள் தான் போய் சேர்ந்தார். இதெல்லாம் உண்டு. ஆனால் எம்ஜிஆருக்கு இது தவிர அரசியல்வாதி என்கின்ற தகுதியும் இருந்தது. அவர் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தவர்.
திராவிட இயக்கத்தை அவர் தானே வளர்த்தார். திமுகவை நிறுவியது அண்ணா, வளர்த்தது எம்ஜிஆர், ஆட்சிக்கு வந்து அனுபவித்தது கருணாநிதி. எங்கள் திராவிட பொன்னாடே என்று பாடியது யார்? அஞ்சாமை திராவிடர் உடைமையடா என்று திராவிடர் என்ற சொல்லை நாட்டு மக்களுக்கு எடுத்து போனது யார்? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான். இந்த கொடியை மக்களுக்கு காட்டியது யார்? கொங்கம்பட்டியில் இருப்பவனுக்கு திமுகவை தெரிவதற்கு அண்ணா காரணமா, எம்ஜிஆர் காரணமா? எம்ஜிஆர் தான் காரணம். இது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கொள்ளுதான் இல்லை, உண்மைதான். ஒத்துக்கொள்ள மூடர்களுக்கு, எந்த பார்வையற்றவனுக்கு எப்படி சரியாக பொருள் தெரியாதோ அதுபோல மூடர்களுக்கு உண்மை தெரியாது. அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்காக நாம் வருத்தப்பட்டால் உண்மைகளையே சொல்ல முடியாது.